நாகநந்தினி வணக்கம். மக்கள் தீர்ப்பை திருடுவதே வேடிக்கை பார்த்து கொண்டு இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சீஃப் மினிஸ்டர், தமிழ்நாட்டினுடைய சீஃப் மினிஸ்டர் பேசியிருக்காரு. இதே விவகாரத்திற்கு இந்த இஷ்யூ பொறுத்தவரை திமுகவோட ஸ்டாண்ட் என்னங்க? சரி, திமுகவோட ஸ்டாண்டு சொல்றதுக்கு முன்னாடி வந்திருக்கக்கூடிய அனைவருக்கும் வணக்கம் சார். எங்க அண்ணனுக்கு நான் ஒரு 2-3 விஷயத்த சொல்லணும்னு நினைக்கிறேன். அப்படியே பயங்கரமா பேசினார் நம்ம நாகராஜன் சார். பேசுறதெல்லாம் சரி, மக்கள் இதை சீரியஸாவே எடுத்துக்கல அப்படின்னு அண்ணன் சொன்னாரு பாருங்க. ஏங்க ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க சார். 300 பாராளுமன்ற உறுப்பினர்கள் இன்னைக்கு மறியல்ல அங்க போராட்டத்துல இருக்காங்க. கிட்டத்தட்ட 40% பிரதிநிதித்துவம் கொண்ட உறுப்பினர்கள் அத்தனை பேர் அங்க போய் இருந்தும் ஆனா இது மக்கள் சீரியஸா எடுத்துக்கலன்னு சொல்றாங்க. சீரியஸா எடுத்துக்காததுக்கு காரணம் என்ன தெரியுங்களா? வலுக்கட்டாயமா வடநாட்டுல இருக்கக்கூடிய எல்லா மீடியாக்களையும் மூடி வச்சு இவங்க கைக்குள்ள கொண்டு ஒரு லைவ் கூடி போட விடாம செஞ்சது பாஜகங்கிறத நாகராஜன் சார் ஒத்துக்குவாரா அப்படிங்கறது ஒரு நிமிஷம் யோசிச்சு பார்க்கணும். அடுத்தது, மீடியால நியூஸ் வரணும்னு நினைக்கிறது ராகுல் காந்தி அவர்களா மோடிஜி அவர்களா? விளம்பரத்துக்கு பேர் போனவர் யாருன்னு இந்தியால இருக்கக்கூடிய மக்கள் அனைவருக்குமே தெரியும். ஆனா நாகராஜன் எனக்கு மட்டும் தெரியலையா அப்படிங்கிறது தவிர, அதை தாண்டி ரொம்ப வருஷமா, கிட்டத்தட்ட 50 வருஷமா காங்கிரஸ் ஆட்சி பண்ணுச்சு, 60 வருஷமா. ஏங்க இந்த டயலாக்ல நீங்க மாத்தவே மாட்டீங்களா? சரிங்க, அத்தனை வருஷம் காங்கிரஸ் ஆட்சி பண்ணுச்சு, ஆனா அவங்கனால செய்ய முடியாதத வரலாற்றுல சிறப்பு மிக்க காரியமா இந்த 65 லட்சம் பேர்த்த நீக்கி, அதை ஏன் நீக்கினீங்கன்னு சொல்லி பட்டியல கொடுங்கன்னு உச்ச நீதிமன்றம் கேட்கும் போது கொடுக்க முடியாதுன்னு ஒரு பதில சொல்றது பாஜகவை சார்ந்தவர்களாலதான் முடியும் அப்படின்னு சொன்னா இவங்க ஏத்துப்பாங்களா? சொல்லுங்க சார். இதெல்லாம் ஒரு நிதர்சனமா இருக்கக்கூடிய விஷயங்கள். அதே மாதிரி நிறைய நீங்களே கேட்டீங்க சார். அந்த அண்ணன் சொல்லும்போது சொன்னாரு, 65 லட்சம் பேர்த்த நீக்குனாங்கன்னா அதுல இத்தனை பேர் இறந்துட்டாங்க, இத்தனை நாங்கெல்லாம் பட்டியல ரொம்ப கிளியரா கொடுத்துருக்கோம், ஒன்னும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொன்னீங்களே. அதுல அந்த 35 லட்சம் பேர் ஊடுருவி வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லும் போது அப்ப நம்மளுடைய ராணுவத்துறையும் உள்துறை அமைச்சரும் என்ன பண்ணிட்டு இருந்துச்சுன்ற கேள்வி இருக்குல்ல. 12 வருஷமா நீங்க தானே இப்ப ஆட்சி பண்ணிட்டு இருக்கீங்க. இதுல இப்ப என்ன விஷயம்ங்கிறதெல்லாம் இவர் சொல்லியிருக்கணுமா இல்லையா? சரி, எவ்வளவு அழகா ஒரு ஒரு எவ்வளவு பெரிய பொய். இன்னைக்கு உண்மையாலுமே சொல்ல போனா இந்த திருட்டுத்தனம்ங்கிறத தாண்டி களவாணித்தனம் மாதிரி நடந்திருக்கு. சரி சார், நான் ஒரு விஷயம் கேட்கிறேன். இவங்க சொல்ற மாதிரி எலெக்ஷன் கமிஷன் நடந்துச்சு, இதெல்லாம் தாண்டி ஒரு சாதாரண ஒரு பிரஜையா கேட்கிறேன் சார். உச்ச நீதிமன்றம் பெருசா இல்ல எலெக்ஷன் கமிஷன் பெருசா? அதெல்லாம் தாண்டி இது மக்களுக்கான நாடு தானே, ஜனநாயக நாடு தானே, என்னுடைய ஓட்டு என்னுடைய உரிமை தானே சின்ன வயசுல இருந்து சொல்லி கொடுத்து வளர்த்துறாங்க. அப்ப அந்த ஓட்டையே நீங்க திருடுறீங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை சாதாரண ஆள் வைக்கல, ஒரு எதிர்கட்சி தலைவர் வச்சிருக்காரு. அது நாகராஜ் அண்ணனுக்கு திரும்பவும் ஞாபகப்படுத்துறேன். ஒரு பிரதமர் அவர்களுக்கு எந்த அளவுக்கு ஒரு உரிமை இருக்கிறதோ, ஒரு மதிப்பு இருக்கிறதோ, ஒரு அந்த ரெஸ்பெக்ட், அந்த மரியாதை இருக்கிறதோ, அதுக்கு ஈக்குவலான மரியாதை ஒரு எதிர்கட்சி தலைவருக்கு இருக்குன்னா அவர் 4 செவத்துக்குள்ள உட்கார்ந்தெல்லாம் சொல்லலையே. மொத்த மீடியாவையும் கூப்பிட்டு உட்கார வச்சு ஃபுல்லா, அது யாரு கொடுத்த டேட்டா? எதுக்கு சார் டிக்ளரேஷன் கொடுக்கணும்? இல்ல நான் கேட்கிறேன், நீங்க மட்டும் கொடுக்க மாட்டீங்க, எலெக்ஷன் கமிஷன் மட்டும் எந்த டிக்ளரேஷன் கேட்டாலும் நீதிபதி யார் அந்த நீதிமன்றமாக இருந்தாலும் எடுத்து பேசும், எடுத்தறிஞ்சு பேசும், அதை சரின்னு ஏத்துக்கணும். இவர் எதுக்கு சார் டிக்ளரேஷன்? ஒரு சாதாரண பிரஜையா கூட அவர் கேட்கட்டும் சார். கேட்கறதுக்கான உரிமை நம்மளுடைய இந்திய அரசியல் சாசனத்துல இருக்குல்ல. எதுக்கு நம்ம ஃபுல்லா டிக்ளரேஷன் கொடுத்தாதான் நான் கொடுப்பேன், டிக்ளரேஷன் கொடுத்தாமே. நாளைக்கு இந்த விசாரணையில ராகுல் காந்தி அவர்களுக்கு ஏதாச்சும் ஆயிடுச்சுன்னா கூட அதுக்கும் பொறுப்பு ராகுல் காந்தி அவர்களே அப்படின்னு சொல்லி சேர்த்து டிக்ளரேஷன் இவங்க கேட்பாங்களா? சரி, இவங்களோட எல்லா விஷயமே யோசிச்சு பாருங்க. அதுக்கு மேல நாகராஜனா இன்னொரு விஷயம் சொல்லணும். பிஎம் ஆகிறதுல என்ன ஒரு சந்தேகம் கேட்டாரு. பிஎம் ஆகிற தகுதி இல்லை இவருக்கு. சரி, நரேந்திர மோடி அவர்களுக்கு பிஎம் ஆன தகுதி எப்படி வந்துச்சு? இல்ல, எனக்கு என்ன சந்தேகம்னா, வாரணாசி தேர்தல் நடந்துட்டு இருக்குல்ல சார், அப்ப நடந்துட்டு இருக்கும் போது முதல் 3 ரவுண்ட்ல ஒரு பேக்ல தான் இருக்கு. திடீர்னு 2 மணி நேரம் எந்த இன்ஃபர்மேஷனுமே வரல. அதுக்கப்புறம் ரிப்பீட் ஓட்டிங் வருது. அதுக்கு மேல என்ன ஆகுதுன்னா திடீர்னு அவர் ஹை பேஸ்ல மேல வந்துடுறாரு. அது எப்படி சார் நடந்துச்சு? பார்த்தா இப்ப இந்த ஓட்டர் லிஸ்ட், இந்த 1 லட்சம் பேர் நம்ம ராகுல் காந்தி அவர்கள் குறிப்பிட்டிருக்காங்கல்ல, 5 முறையில தான் இங்க முறைகேடு நடந்திருக்கு, அதுல 1 லட்சம் போலி வாக்குகள் இருக்கு அப்படின்னு எல்லாம் சொன்னாங்கல்ல. அதுல பாத்தீங்கன்னா ஒரு ஓட்டு வாரணாசியில பதிவான மாதிரி, ஒரே ஓட்டு உத்தரப்பிரதேசத்துல இருக்கு, கர்நாடகால இருக்கு, வாரணாசிலையும் பதிவாயிருக்கு அப்படிங்கிற மாதிரி இருக்கு. அண்ணன் நெஞ்சுரத்தை பத்தி எல்லாம் பேசினார். உங்களுக்கு தான் நெஞ்சுரம் இருக்கு, நீங்க சொல்லுங்க. ஏன் பகல்காம பத்தி அதோ
ஏதோ பயங்கரமா வேற எதுவும் சொன்னாரு. அந்த ஏதோ இப்ப பேசும்போது அது இது மோடி அவர்களை பாராட்டுறாங்க, உலக நாடுகள் இப்படி பேசுறாங்க. ஏங்க அப்புறம் ஏங்க பகல்காம் தாக்குதல் நடக்கும்போது 25 முறை ட்ரம்ப் சொல்றாரு என்னாலதான் நிறுத்தினாங்க, இந்தியா பாகிஸ்தான் போரே என்னாலதான் நிறுத்திச்சுன்னு சொன்னாரு. அதுக்கெல்லாம் உங்களுடைய 56 இன்ச் மார்பு கொண்ட பிரதமர் அவர்கள், உலகம் போற்றும் தலைவர் அவர்கள் ஏங்க எதுவுமே பேசல? இப்போ திமுக ஏன் இதற்கு குரல் கொடுக்கணும் அப்படின்னு சொன்னா, இன்னைக்கு இது பீகார்ல நடந்தது, கர்நாடகால நடந்தது, நாளைக்கு தமிழ்நாட்டிலும் நடக்கக்கூடாது. அதை தாண்டி ஒரு இந்தியாவுல ஜனநாயகம் காக்கப்படணும்னு சொன்னா திராவிட முன்னேற்ற கழகம் மட்டும் இல்ல, இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எத்தனை எதிர்கட்சிகளும் இதுக்கு குரல் எழுப்பணும். அதை தாண்டி இந்தியாவுல இருக்கக்கூடிய எல்லா எதிர்கட்சிகளும் இதை நினைச்சு குரல் எழுப்பணுங்க. அதை விடவும் இன்னொன்னு கேட்கிறேன், நெஞ்சுரத்தை பத்தி நான் திரும்பவும் கேட்கிறேனே, பிஜேபி என்ன பண்ணிருக்கணும்? இப்ப ராகுல் காந்தி அவர்கள் இப்படி ஒரு குற்றச்சாட்டை வச்சோன்னே, நாங்க இதெல்லாம் செய்யலீங்க, அப்படி எல்லாம் ஒண்ணு நடக்கவே இல்லைங்க, யாருங்க சொன்னா அப்படி நடந்துச்சுன்னு, எங்க உங்க லிஸ்ட் கொடுங்க, நாங்க வாங்கி செக் பண்ணி பாக்குறோம். ஏன் சார் உங்களுக்கு அதை நெஞ்சுரம் வரல? ஏன் சார் அப்படி வாங்கி யாருமே கேட்கல? நீங்க பயப்படுறீங்க, எதுக்கு உடனே அரெஸ்ட் பண்ணி உள்ள தூக்கி போடுறீங்க? இந்த மாதிரி கேள்விகள் சாதாரண மக்களுக்கே இன்னைக்கு இருக்கு. இதுக்கெல்லாம் நாகராஜ் ஆன்சர் பண்ணுவாரா? சொல்லுங்க. எவ்வளவு விஷயம், ஒரு சிசிடிவி ரிப்போர்ட் கேட்டா உங்களால அந்த இமேஜ் கேட்டா கொடுக்க முடியாது. அதை தாண்டி நீங்க கோர்ட்ல போய் என்ன வேணாலும் சொல்லலாம். ஆனா நாங்க ஒரு விஷயத்த பதிவு பண்ணணும், ஒரு குற்றச்சாட்டை சொல்லணும்னு சொன்னா நீங்க உடனே எங்ககிட்ட அபிடவிட் கேட்பீங்க. எப்படி சார் இதெல்லாம் பொருத்தி பாருங்களேன். ஒரு அதிகார வர்க்கத்தினுடைய ஆட்சி எப்படி இருக்கும் அப்படிங்கிறது, அதிகார வர்க்கத்துக்குள்ள இன்னைக்கு ஒரு இண்டிபெண்டன்ட் பார்ட்டின்னு சொல்லக்கூடிய ஒரு எலெக்ஷன் கமிஷன் அண்டர்ல இருக்கிறதுங்கிறது இன்னைக்கு வருங்கால ஜனநாயகத்துக்கு எவ்வளவு பெரிய ஒரு இழிவு ஏற்பட போகுது. அப்போ நம்மளுடைய நாடு சர்வாதிகார நாடு ஆக போகுதா அப்படிங்கிறது சாதாரண அடித்தட்ட மக்கள் இருக்கக்கூடிய கேள்வியா இல்ல மாறிட்டு இருக்கு இன்னைக்கு. இத பத்தி எல்லாம் அவங்க சொல்லணுமா வேணாமா? சரி சரி சரி, ஓகே, பேசலாம். இந்த அதாவது நீங்க அசெம்பிளி எலெக்ஷனுக்கு ஒரு மாதிரியாகவும் நீங்க பார்லிமெண்ட் எலெக்ஷனுக்கு ஒரு மாதிரியாகவும் இந்த நாட்டில் இருக்கக்கூடிய இந்த இந்திய தேர்தல் ஆணையம் செயல்படுதுங்களா? இல்ல சார், நாகநந்தினி கேக்குறேன். ஏன்னா அவங்க தானே சொல்லிட்டே இருக்காங்க எலெக்ஷன் கமிஷன் ஒழுங்கா வேலை செய்யறதுல, அதனால கேக்குறேன். சார், எலெக்ஷன் கமிஷன் நல்லா வேலை செய்யுது சார். யாருக்கு வேலை செய்யுதுன்னு இப்ப விஷயம், அது முழுக்க முழுக்க பிஜேபிக்காக வேலை செய்யுது அப்படிங்கிற மாதிரி தானே சந்தேகம் இருக்குங்கிறத எங்களுடைய வாதமாவே வைக்கிறோம். இல்லைங்க, அதுதான் கேக்குறாங்க. நாகநந்தினி நீங்க கொஞ்சம் புரிஞ்சுக்கங்க. இப்போ அவர் ஒரு வயநாடு உதாரணம் காட்டுகிறார், தமிழ்நாடை உதாரணம் காட்டுகிறார், கர்நாடகாவை உதாரணம் காட்டுகிறார், இன்னும் பிஜேபி ஆளாத மாநிலங்கள் எல்லாம் சொல்றாரு. சார், கோயம்புத்தூர் அவர் எடுத்து சொல்றாரு, அவருடைய மாநில தலைவருக்கு இவ்வளவு ஓட்டு போயிருக்கும் அப்படின்னு அவ்வளவு திட்டவட்டமா சொல்ற அளவுக்கு அந்த அளவுக்கு இங்க பிஜேபி வளர்ந்து இருந்துச்சா கோயம்புத்தூர்லன்றதே இந்த கோயம்புத்தூர் தானே சார். நானும் எங்களுக்கு அந்த கேள்வி இருக்குல்ல சார், இவங்க எப்படி அந்த அளவுக்கு ஸ்டாக்னண்டா சொல்ல முடியுது? அந்த அளவுக்கு அப்படி இருந்தா இவங்களோட பூத் லெவல் ஆபீசர், அதாவது பூத் ஏஜென்ட் அந்த இதுல உட்கார்ந்து இருப்பாங்கல்ல சார், அங்க உள்ள உட்கார்ந்து இருப்பாங்கல்ல, அப்ப அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும்ல. அப்ப ஓட்டு போலிங் ஆகி ரிசல்ட் 2-3 நாளுக்கு அப்புறம் தான் இவங்களுக்கு அந்த விஷயமே வெளியே வருதா? எப்படி சார் இதெல்லாம் நடக்கும்? அது ஒண்ணு இருக்கு. சார், டைம் இல்ல நமக்கு, கொஞ்சம் பேசிட்டோம். இல்ல, அதே கேள்வி நான் கேக்குறேன் சார். எங்களுடைய BA2 வீக்கினே இருக்கட்டும், நாங்க எங்களுடைய ஆட்கள் பற்றாக்குறையே இருக்கட்டும் கோயம்புத்தூர்ல, பீகார்ல நாகநந்தினி பேசிட்டு சார், கூட்டிட்டு போனீங்க, டைம் இல்ல, ரோட் ஷோ நடத்துறீங்க. நீங்க கோயம்புத்தூர்ல செய்யாததெல்லாம் இல்லையே, நீங்க நிறைய ட்ரை பண்ணீங்க. ஆனா நீங்க ட்ரை பண்ணது எடுத்துமோ இங்க தமிழ்நாட்டுல எக்ஸிக்யூட் ஆகலைங்கிறதான பிரச்சனை. அதை விட இந்த திராவிட கட்சிகள் வேறொன்று இருக்கு அப்படிங்கறதுனாலதான் உங்க பிரச்சனையாவே இருக்கு. அதனாலதானே உங்க மாநில தலைவருக்கு ஜெயிக்க முடியல. நீங்க எவ்வளவு விஷயம் பேசியும் அப்படிங்கறத நீங்க நிதர்சனமான உண்மையா இருக்கு. அன்பு சகோதரி, நீங்க 13 கட்சியை வச்சு கூட்டணி வச்சு நாகராஜ் சார், கொஞ்சம் அமைதியா இருங்க ப்ளீஸ், கொஞ்சம் அமைதியா இருங்க. கொஞ்சம் சுருக்கமா முடிங்கம்மா, நான் அவர்கிட்ட போகணும். சார், இல்ல சார், என்னோட மேஜர் क्वेश्चन இதான் சார். இவங்க பயங்கரமா நிறைய கேக்குறாங்கல. ஆகஸ்ட் 1ஆம் தேதி இவங்க பட்டியல், பீகாரினுடைய பட்டியலை வெளியிட பண்றாங்கல சார், டைரக்டா நெட்ல போடுறாங்கல சார். அது நெட்ல போட்டனா அப்பவே நம்மளால அடிச்சு பார்க்க முடியும், டெக்ஸ்ட் போட்டு ஒரு வாக்கு எத்தனை இடத்துல வந்திருக்கு அப்படின்னு சொல்லி. அது ஏன் சார் உடனே ஆகஸ்ட் 9ஆம் தேதி PDF ஸ்கேனிங் மெத்தட்ல இவங்க மாத்துறாங்க? அப்போ இவங்க சொல்றாங்கல, வாக்காளர்களை நீங்க போய் தேட வேண்டியதானே, உங்களோட BLA2 உள்ள விட வேண்டியதானே சார். குடுங்கன்னு சொன்ன
விஷயத்த இவங்களால ஒரு எலக்ட்ரல் மெசேஜ் ஃபார்மாட்டா கூட கொடுக்க முடியாம ஃபுல்லா பிடிஎஃப் 300 கிலோல 7 அடிக்கு கொடுத்தாங்கன்னு சொன்னா அத ஒரு எதிர்க்கட்சி தலைவரா இருந்து அதுக்கு ஒரு 6 மாசம் செலவு பண்ணி இவ்வளவு விஷயம் இவ்வளவு முறைகேடு இந்த நாட்டுல நடக்குதுங்கிறத ஓபனா எடுத்து காமிச்சா அதை எடுத்து பரிசீலனை பண்ற இடத்துல தான் எலெக்ஷன் கமிஷன் இருக்கணும். எலெக்ஷன் கமிஷனோட வேலை என்ன சார்? அவங்க ஒரு விஷயத்த அவங்களே முன் வந்து எலெக்ஷன்ல இவ்வளவு முறைகேடு இருக்குன்னு சொன்னா அதை எடுத்து முன் வந்து நடத்தணும்ல. மக்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு அடிப்படை உரிமை கூட பறிக்கப்படுது. நீங்க சொல்றீங்களா ஒன் மேன் ஒன் வோட் அப்படிங்கறத எப்படி சார் நாங்க ப்ரூவ் பண்றது? இதுக்கு மக்களுக்கு இருக்கக்கூடிய சாதாரண விஷயம் போயிடுமா? இல்ல சார், இந்த ஒரே ஒரு கேள்வியோட நிறைவு செய்றேன். இவர் சொன்னார்ல, நாங்க எந்த விதமான தவறு செய்யல பண்ணல, ஊடுருவி வந்தவங்களை தான் நாங்க வந்து நீக்கம் செஞ்சோம். சார், பாட்னால புகழ்வாரியம் அப்படிங்கிற இடத்துல 180 பேர்த்த இவங்க நீக்கம் பண்ணிருக்காங்க. அவங்க எல்லாம் யாருன்னு போய் பார்த்தா அங்க வாழக்கூடிய, அதாவது வாழையடி வாழையா தலைமுறையா வாழ்ந்துட்டு விவசாய குடும்பத்தினர், ஒரு பானை வேலை செய்யறவங்க, அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஆட்கள் அவங்கள போய் நீக்கிருக்காங்களே. அவங்களுக்கு படிப்பறிவு இல்ல சார். அவங்ககிட்ட ஆதார் கார்டு வேண்டாம், ரேஷன் கார்டு வேண்டாம், பாஸ்போர்ட் நீ எடுத்துட்டு வா, அப்ப நான் ஓகே பண்ணுவேன்னு சொல்றது ஒரு எலெக்ஷன் கமிஷன் செய்யக்கூடிய வேலையா சார்? இது எல்லாத்துக்கு மேல நான் ஒரே ஒரு விஷயம் மட்டும் கேக்குறேன் சார். யார் சார் இவங்க நிறைய கேள்வி கேட்டாங்க. இன்னைக்கு எலெக்ஷன் கமிஷன் ஆபீஸ்ல யார் போதும்.